friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கப்லான் டர்பைன்ல ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். A Kaplan turbine is designed to develop 8000 kilowatt. Net available head is 5.6 meters. Speed ratio கொடுத்திருக்காங்க, flow ratio கொடுத்திருக்காங்க. Overall efficiency 86%. Diameter of the bars is 1/3 diameter of runner. Find the diameter of runner, speed, specific speed of the turbine. ஸோ இதில் டிஓ கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட்டு ஸ்பீட் கண்டுபிடிக்கணும், சரியா? என் கண்டுபிடிக்கணும், அடுத்து ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் என்எஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு கப்லான் டர்பைன்னா இதான் ஃபார்முலா டிஸ்சார்ஜுக்கு. Q is equal to pi/4 DO square minus DB square into VF1. ஸோ VF1 கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலானா 0.68 root of 2GH. ஸோ 0.68 root of 29.81. ஹெச் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ஹெட் வந்து 5.6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7.13 மீட்டர் per செகண்ட் வரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு Q வந்து நம்மளுக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு VF வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், சரியா? இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா diameter of the bars is equal to 1/3 diameter of the runner கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, இந்த டயமீட்டர் எல்லாமே இது எல்லாமே கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா Q ஃபார்முலா இருக்கா, Qக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஈட்டா ஓ, அதாவது என்ன கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஸோ ஈட்டா ஓ கொடுத்துருக்காங்க 86%. ஸோ ஈட்டா ஓ இஸ் ஈக்குவல் டு ஷாஃப்ட் பவர் பை வாட்டர் பவர். ஸோ 86%னா டிவைடட் பை 100 போடணும். டிவைட் பை 100 போட்டிங்கன்னா என்ன வரும்? 0.86 இஸ் ஈக்குவல் டு ஷாஃப்ட் பவர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8000 கிலோவாட். கிலோவாட்னால இன்ட்டு 10⁻³ வாட். 8000 into 10⁻³ divided by water power என்னது 1000 into 9.81 into Q into H. H வந்து என்னது head 5.6. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி இதுலேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா Q கிடச்சிருமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணுறோன்னா Q கிடச்சிருச்சு, VF1 கிடச்சிருச்சு, சரியா? Q கிடச்சிருச்சு, VF1 கிடச்சிருச்சு. அப்போ இதில் DOவும் தெரியாது, DBயும் தெரியாது, இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ அதனால் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து ஒன்றுனா கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு VF1 கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்தது என்ன கண்டுபிடிக்கிறோம்? Q கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து DO DB கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ஒன்றே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, டயமீட்டர் ஆஃப் பாஸ் இஸ் 1/3 டயமீட்டர் ஆஃப் ரன்னர். ஸோ DB வந்து 1/3 DO. ஸோ இது வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டிபிக்கு பதிலாக 1/3 டிஓன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்களா? அடுத்து Q நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதுலேருந்து. ஸோ Q தெரியும், VF1 நம்ம இதில் கண்டுபிடிச்சிட்டோம், இது தெரியும். அப்போ டிஓவும் டிபி தான் தெரியாது. ஸோ அதை தான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். டிபிக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1/3 டிஓ. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இந்த மாதிரி வருமா ஈக்குவேஷன்? ஸோ இதை ஸ்கொயர் பண்ணுங்கள், இதையும் ஸ்கொயர் பண்ணுங்கள், 1/9 into DO ஸ்கொயர் வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு DO வந்து 5.83 மீட்டர் கிடச்சிரும். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு டயமீட்டர் ஆஃப் ரன்னர் ஒரு கிடச்சிருச்சு, DO. பாஸ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவீங்க? DB is equal to 1/3 DO. ஸோ DO உங்களுக்கு தெரியும், இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா DB கிடச்சிரும். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்பீடு. ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா? U is equal to pi DO N/60. யூக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா 2.09 root of 2 into 9.81 into H. ஸோ இதில் வந்து 21.9 மீட்டர் per செகண்ட். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் யூவும் தெரியாது, எண்ணும் தெரியாது, ரெண்டுமே தெரியாது. இப்போ ரெண்டுமே தெரியாதுன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதனால யூக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, சரியா? இது வந்து கப்லான் டர்பைனில் உள்ள ஃபார்முலா, மாற்றி எழுதிடாதீங்க. பெல்டன் வீலுக்கு வேறு ஃபார்முலா இருக்கும், ஒவ்வொரு டர்பைனுக்கும் வேறு வேறு ஃபார்முலா இருக்கும். ஸோ இதில் ரெண்டுமே நம்மளுக்கு தெரியாதனால ஏதாவது ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணும் எக்ஸ்ட்ராவாக. அப்போ யூக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம், சரி? அந்த ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீட் ரேஷியோ, யூக்கு ஃபார்முலா வந்து ஸ்பீட் ரேஷியோ இன்ட்டு ரூட் ஆஃப் 2GH. ஸ்பீட் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 2.09 கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஹெச் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 5.6 மீட்டர். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்க 21.9. நெக்ஸ்ட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பை தெரியும், டிஓ தெரியுமா? டிஓ தெரியும், என் தான் தெரியாது. ஸோ இதிலேருந்து என்ன பண்ணணும்? என் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு நம்மளுக்கு தெரியலன்னா ஏதாவது ஒன்று வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க, அப்போ தான் உங்களுக்கு செய்ய முடியும். அடுத்த ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் டர்பைன் உங்களுக்கு தெரியும், NS is equal to N√P by H power 5/4. ஸோ N தெரியும் 71.7 into root of P. பவர் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு 8000 கிலோவாட் கொடுத்துருக்காங்களா? ஸோ 8000 டிவைடட் பை ஹெட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5.6 கொடுத்துருக்காங்க. ஸோ 5.6 பவர் 5/4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 744.4 RPM கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.